பவன் கல்யாண் வந்து முத்துராமலிங்க தேவரை பற்றி சொல்லி உரைய ஆரம்பிச்சாங்க. முருகரோட மறு உருவம் முத்துராமலிங்க உரைய ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, உங்களுக்கு தெரியும். இப்போ அதை சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்ம தாத்தா முத்துராமலிங்க தெய்வ திருமகன் யாருன்னா அவர் வந்து உங்களுக்கு தெரியும், பெரிய முருக பக்தர். அவர் சொல்லப்போனால் ஒரு சித்தர் ஞானி போல் வாழ்ந்தார். அவர் திருமணம் செய்து கொள்ளலை. அவர் அறைக்குள்ளே போனீங்கன்னா அந்த தவம் செய்கிறேன். நான் கூட அதில் 10 நிமிஷம் உட்காந்துருந்துருக்கேன். அந்த வீட்டில் இருக்க அறையில் தவம் கண் மூடி தியானம் பண்ணியிருக்கேன். அவர் இறந்ததுக்கு அந்த மயிலெல்லாம் வந்து கதறி அழுதது அப்படிலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அவர் அப்படி அவ்வளவு ஐக்கியமாக வாழ்ந்தார் அப்படிங்கிறத அது சொல்கிறாரு. அது மாதிரி தான் நம்ம ஐயா சாண்டா சின்னப்பத்தவரும் உங்களுக்கு தெரியும். அவங்க பேர் சொல்லி யாரையும் அழைக்க மாட்டார். வா முருகா, போ முருகா, உட்காரு முருகா, உட்காருங்க முருகா, அப்படி தான் பேசுவார் அவர். அந்த மாதிரி முருகன் மேலே ஒரு அளவு கடந்த ஈடுபாட்டோடு ஐக்கியமாகி அவருடைய பக்தராக இருந்த ஒருவரில் நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவரும் ஒருத்தர். அதனால் அதை சொல்கிறார். அது அவர் அதை சொல்கிறதுல நமக்கு பெருமை தானே.